ஹாய் மார்னிங். இப்போ டைம் 10:15. ஸோ 9:30 டைமில் நான் வந்து ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் வீடியோ இன்றைக்கி மார்க்கெட்டு ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஜோனுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதான் என்னோடய வியூன்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 1 ஹவர் அப்படி தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ இன்றைக்கி வந்து 24,500 to 520 கீழே சப்போர்ட் ரேஞ்சாகவும் 24,600 to 35-40 அந்த லெவல், மேபி 650 கூட வச்சுக்கலாம். அது வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாகவும் வச்சு தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. ஒரு கிளியர் டைரெக்ஷன் இல்லை. ஸோ 24,600 to 650 ரேஞ்சில் ஒரு செல்லர்ஸ் வராங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி மார்னிங் வந்து சப்போர்ட்டில் ஒரு பை ஆகும், ரெசிஸ்டன்ஸில் ஒரு செல் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இன்றைக்கி ஆஸ் ஆஃப் நவ் இருக்குது. ஓப்பனிங்லேருந்து அப்படி தான் இருக்குது. இது ஒரு 12 o'clock மேலே தான் நீ ஷிஃப்ட் ஆகிறது தெரியும். நியூஸ் ஃப்ளோ நமக்கு இருக்குது இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு இருக்குது ஜிஎஸ்டி நியூஸ். ஸோ பேஸ்ட் ஆன் அந்த நியூஸ் படியும் மார்க்கெட் வந்து அதோடைய சினாரியோவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ப்ராபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் மோடு தான். ப்ரீமியம் கால் புட் ரெண்டுமே டிகே ஆகுது. மார்க்கெட் மூவ் பண்ணாலும் ப்ரீமியம் அவ்வளோ சிறப்பாக மூவ் ஆகலை. டெல்டாலாம் லோவாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பையர்ஸ்க்கு இன்றைக்கி வந்து ஒரு டஃப் டே தான். ஏன்னா ப்ரீமியம் மூவ் ஆகாமல் நம்ம வந்து உட்காந்துட்டோம்னா ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருக்குது, வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். சோஃபா சைட்வேஸ் ஃபுல் டே சைட்வேஸாக போகுமான்னு தெரியல. பட் அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம ட்ரேட் என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணிக்கணும். அதான் என்னோடய வியூ. ஓஇ டேட்டாவும் பார்த்தோம்னா மிக்சடாக தான் இருக்குது. அகெயின் லாஸ்ட் 1 hour ஓஇ டேட்டா மிக்சடாக தான் இருக்குது. ட்ரெண்டிங் கால் ரேட்டர்ஸ் அதிகமாகறாங்க, புட் ரேட்டர்ஸ் அதிகமாகறாங்க. அதேமாதிரி வால்யூம், ஆப்ஷன் வால்யூம் பார்த்தோம்னா கால் பையர்ஸ் அதிகமாகறாங்க, புட்டு பையிங் அதிகமாகுது. நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் மட்டும்தான் லாங் பில்டு ஸ்டெடியாக இருக்குது. ஆப்ஷன்ஸில் டேட்டா வந்து ஒரு முறை ஃப்ளக்சுவேட் ஆகுது. ஸோ மார்க்கெட் டைரெக்ஷன்ஸ் நமக்கு இல்லை. அதனால் கேர்ஃபுல்லாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸாக வச்சு இன்றைக்கி ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் என்னோடய வியூ வந்து நான் எடுக்கலை. ஸோ மார்னிங் ஃபஸ்ட்டு ட்ரேடு 9:20 AM ஒரு கால் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி போனேன். அதையும் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே. ஸோ இனி வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். டைரெக்ஷனல் வியூஸ் நமக்கு வந்து ஆஃப்டர் 12க்கு அப்புறம் கூட கிடைக்கலாம். தேங்க்யூ.